காவேரி அவங்க வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜய், மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை, சண்டை நடந்த மாதிரியே தெரியலையே. அது நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதான் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இங்கேயே நிக்கிற? நான் வேடிக்கை பார்க்க நான் நிக்கலங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நர்மதா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனான். இதுல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? உங்களால எதுவுமே செய்ய முடியாது விஜய். அப்பனா நீ என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? நான் எதையாவது செஞ்சாதான் என்ன துரத்தி விட்டுறாங்களே. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல, அதுதான் ஹியூமன் நேச்சர். நான் இப்ப அவங்களோட சேர்ந்து இருந்தா பிரச்சனை வந்திருக்காது. நான் தள்ளி நிக்கிறேன், அதான் பிரச்சனையாவே இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா இன்னும் 8.5 மாசம் தான் அவங்க கூட நீ சேர்ந்து வாழ்ந்துடலாம். பிரச்சனை எதுவும் வராது இல்ல. அடுத்தவங்க பிரச்சனைய குறைக்க முடிஞ்சுன்னா குறைக்கணும், வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கு. புரியுதா விஜய்? விஜய் மாமாவும் பசுபதியும் ஹோட்டல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நான் வர சொன்னது முக்கியமான விஷயத்துக்காண்டி. உங்க பையன் எங்க இருக்கான், வர சொல்ல முடியுமா? விஜயோட மாமா போன் பண்றாங்க உங்க பையனுக்கு. அஜய், நீ எப்பயும் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த ஹோட்டலுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அன்பு கேக்குறாரு ஏதாவது பிரச்சனையான்னு. பசுபதி சொல்றாரு, உங்க பையன் ராகினிய விரும்புறதா சொன்னா, அதனாலதான் கேக்குறதுக்கு கூப்பிட்டேன். நான் அவங்கிட்ட விசாரிக்கிறேன்னு அன்பு சொல்றாரு. உங்க பையன் வந்துடட்டும், பேசுவோம். என் பொண்ணு என்கிட்ட சொன்னா நீங்க அவளை விரும்புறதா சொன்னீங்களாமே. ஆமா அங்கிள், எனக்கு பிடிச்சிச்சு, அதனால சொல்லிட்டேன். உங்க பொண்ணு எந்த பதிலும் சொல்லல. தம்பி என்ன படிச்சிருக்க? MBA அங்கிள். என்னப்பா பிசினஸ் பண்ற? நானும் எங்க அண்ணனும் சேர்ந்துதான் பண்றோம் பிசினஸ். உங்க சொத்து மதிப்பு எனக்கு தெரியல. அஜய் இருக்கானே வீடு, அது அவனோட தான். விஜய் இருந்துக்கலாம், அவ்வளவுதான். எல்லா சொத்தை பத்தியும் அன்பு சொல்றாரு. என்னோட சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே ராகினிக்கு தான். பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டா. உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். உங்களுக்கு எப்படி? தேங்க்யூ அங்கிள்னு அஜய் சொல்றாரு. கங்கா கூட யாருமே பேச மாட்டேறாங்க, அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறாங்க. கங்கா தனியா போய் உட்கார்றாங்க. அஜய் ராகினிக்கு போன் பண்ணி பேசுறாரு, நடந்ததெல்லாம் சொல்றாரு. ராகினி சொல்றாங்க அப்பா வந்துட்டாங்க, அப்புறம் போன் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. பசுபதி சொல்றாரு, எல்லாம் பேசி முடிச்சிட்டேம்மா. அப்பா நீங்க ஓகே சொன்னதா அவனாலே நம்ப முடியலப்பா, அதான் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். பையன் தான்மா, தேங்க்ஸ்பான்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நான் அந்த வீட்டுக்கு போற ஒவ்வொரு நிமிஷமும் காவேரி பதட்டமாவே இருக்கணும்பா. அவளை நினைச்சு அந்த நிவீனும் பதட்டமாவே இருக்கணும். அந்த காவேரி அழுகிறத விட எனக்கு நீ சிரிக்கிறதாமா ரொம்ப முக்கியம். அஜயும் அப்பாவும் சொல்ற மாதிரி எந்த சொத்தும் இல்ல போல இருக்கு. அவங்கள வீட்டுல மதிக்க மாட்டாங்க போல இருக்கேம்மா. விஜய் மேலையும் இவங்க 2 பேரும் காண்டில தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் முடிவு எடுத்தா போதும், பாத்துக்கலாமா? ராகினி, நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ சொன்னேல்ல, உங்க அம்மா ஹாப்பி. உடனே கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு அந்த கடத்தல் கேஸ நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். அம்மா எப்பப்பா வர்றாங்க? காலையில வந்துருவாமா. குட் நைட்பா. குட் நைட்மா. நாளை சந்திப்போம். இன்று நேபாளின் தலைநகரம் காட்மண்டு. நாளை பார்க்கலாம்.